இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீட் ஃபிசிக்ஸோட லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து என்ன மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ எக்ஸாமினேஷன் சென்டரில் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தோன்னே ரொம்ப பதட்டப்படாமல் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ஒவ்வொரு கொஷினையும் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக வந்துட்டு படிங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு கூல் மைண்டோட இருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூனிட் டைமென்ஷன் மெத்தட் மூலமாக வந்துட்டு நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். யூனிட் டைமென்ஷன் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ப்ரெஷர்னு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ப்ரெஷர்னா என்ன, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னா நியூட்டன்னா என்ன, கிலோகிராம் இன்ட்டு மீட்டர். அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் -1. அப்போ அந்த யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பவர் -1ன்னு ஆப்ஷனில் எங்கேயாவது இருந்தது, மீட்டருக்கு எல்லாமே வெவ்வேறு யூனிட் கொடுத்து ஒரு ஆப்ஷன் மட்டும் கிலோகிராம் மீட்டர் பர் -1 இருந்ததுன்னா அப்போ அதுதான் அந்த ப்ரெஷருக்குரிய ஆன்சர். சரியா? அந்த மாதிரி யூனிட் டைமென்ஷன் மெத்தட் மூலமாக நம்ம வந்து என்ன சொல்கிறது ஆன்சர் வந்து இது பண்ணலாம். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் மூலமாக ஒரு சில தியரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமினேஷன் மெத்தட் மூலமாக கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே அந்த கூல் மைண்டோட போடணும். கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ப்ராப்ளமேட்டிக் ஓரியன்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அது போடும் போது ஒரு கூல் அண்ட் காம் மைண்டோட இருக்கும் போது அந்த அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன் போடணும். அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன் என்னென்னா ரொம்ப அக்யூரேட்டாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ 32.33னா ஒரு 30 பாயிண்ட் வரும்போதே வந்து ஓகே அந்த 30 பாயிண்ட் இருக்குது, 30 பாயிண்ட் இருக்குது, 32. இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து 32 தான் இருக்குது. ஆனால் வர ஆன்சர் வந்து 30 பாயிண்டில் தான் இருக்குது. மித்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 80, 90, 70 அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த 32 அந்த இதை தான் வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணணும். அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ண போதும் அப்படியே அக்யூரேட் கால்குலேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி வந்து முடிச்சிடுங்க. பயாலஜி செக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஃபிசிக்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த மாதிரி அட்டன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பயாலஜி நீங்கள் அட்டன் பண்ணும்போது அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தியரி கொஷின்ஸ் நீங்கள் படிச்சதெல்லாம் இருக்கும். அப்போ உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லாக ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்படி அட்டன் பண்ணால் உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகங்காட்டி அந்த இடத்துல அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் கூட உங்களுக்கு தெரியாத ஒரு சில ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் கூட சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப் வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டமாக கன்ஃபியூசிங்காக கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் பயந்துக்க தேவை கிடையாது. அது உங்களுக்கு டஃப்பாக கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் டஃப் அண்ட் கன்ஃபியூசிங்காக இருக்க தான் போகுது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை வந்து என்ன சொல்கிறது கடைசியாக வந்து அது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கடைசியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து டைமிங்ஸ் பார்த்துக்கலாம். பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 to 40 மினிட்ஸ்லேயே வந்து சால்வ் பண்ணி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி வந்து 40 to 50 மினிட்ஸில், ஃபிசிக்ஸ் வந்து 60 to 70 மினிட்ஸில் வந்து சால்வ் பண்ணி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு இந்த டைம் பிரகாரம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு இது எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மீட்டில் வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்ஸ் பேப்பர் இப்போ வந்து கடைசி நேரம் ஆயிடுச்சு. ஃபிசிக்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அந்த மாதிரின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக கிளாஸுக்கு போயிருப்பீங்க. இல்லைன்னா நீங்களே வந்து செல்ஃப் ப்ரிப்பேர்டாக இருந்ததுன்னா செல்ஃப் ப்ரிப்பேர்ட் நோட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த நோட்ஸை வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டாபிக் இருக்கிறீங்க, தெர்மோடைனமிக்ஸ் டாபிக் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தெர்மோடைனமிக்ஸில் அந்த சப் டாபிக் எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த டாபிக் எடுங்க. அடுத்த டாபிக் என்ன, அடுத்த டாபிக் சம் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பயாலஜிலன்ட்டு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்க டாபிக் இருக்குதுன்னா அதோட சப் டாபிக் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அந்த டாப்பிக்கில் என்ன கொஸ்டின் இருக்குன்ட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க. இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஆலன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, அன்அகாடமியில் இருக்குது, வேதாந்தில் இருக்குது. இது மாதிரி நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருங்க. அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் போது தான் உங்களோட லெவல் என்னன்னு கண்டிப்பாக வந்துட்டு தெரிய வரும். டெஸ்ட் சீரிஸ் இது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமான
ஸ்டெப்பு வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறதா. எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களோட என்ன சொல்கிறது ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் வந்துட்டு இம்ப்ரூவ். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும்போது கம்மியான மார்க் தான் வந்துட்டு வரப்போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் திருப்பி திருப்பி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மெமரைஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மெமரைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இருக்கிறதுலே வந்துட்டு மிகப்பெரிய தப்பு அதுதான். அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு போட்டால் மட்டும்தான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக படிக்கிறது அந்த வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொஞ்சம் கூட உதவாத ஒரு விஷயம். மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டு இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இது என்ன சொல்ல வரேன்னா, மெமரைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன, அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது என்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைப்பை நம்ம வந்து அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த 2-3 டைப்பில் வந்துட்டு சால்வ் பண்ண பாருங்கள். அந்த கான்செப்ட் வந்துட்டு புரிஞ்சுக்க பாருங்கள். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் சப் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ், இந்த +2ல் இருக்கிற மாடர்ன் ஃபிசிக்ஸுங்கிற இதில் வந்து என்ன சப் டாபிக் ரொம்ப முக்கியம்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், மேட்டர் வேவ்ஸு, ரேடியோ ஆக்டிவிட்டி, பைண்டிங் எனர்ஜி. இதுலேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்படி தான் வரும் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. ஒரு தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ஆகலாம். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீட்டுக்கு முன்னாடி ஏஐபிஎம்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருந்தது. ஏஐபிஎம்டி தான் வந்து நீட்டாக மாறிச்சு. ஸோ அந்த ஏஐபிஎம்டிலையும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டாபிக்ஸாக இருந்தது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்னு ஒரு அனுமானத்தில் சொல்கிறோம். அப்போ இப்போ வந்து நீங்கள் 4 கொஷின் சொல்லிட்டீங்க, ஏன் 4 கொஷின் வரல அப்படின்னா திருப்பி வந்து கொஷின் கேட்கறது. இப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உட்காந்து படிக்க முடியாது. எல்லாமே வந்துட்டு உட்காந்து நீங்கள் படிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற வந்துட்டு டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர், லாஜிக் கேட்ஸு, டயோட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆர் தெர்மல் ஃபிசிக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கார்னாட் சைக்கிள், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின். இதுக்கலே வந்து ரொம்ப வந்து ஈஸியான இதுனா வந்து சப்டாபிக்னா வந்து இதுதான். இது வந்து நல்லா வந்து கான்செப்ட் வந்து நல்லா கிளியராக படிச்சிச்சுன்னா கொஷின்ஸ் வந்து எப்படி திருப்பி கேட்டாலும் நீங்கள் வந்து போட்டுருவோம். இது வந்து அவ்வளோ வந்து ஒரு ஈஸியான இது வந்து கான்செப்ட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்துட்டு எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஈஸியான சப் டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். இது வந்து 11th இருக்கும். இந்த கிராவிடேஷனுங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் லா, எஸ்கேப் வெலாசிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப குட்டி டாபிக் யூனிட் டைமென்ஷன் அண்ட் எரர். இது குட்டி டாப்பிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇலையும் இருக்கட்டும், ஜேஇ மைன்ஸ்லேயும் இருக்கட்டும், இல்லை நீட்டாக இருக்கட்டும், எப்பயுமே இந்த டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து டைரெக்டாக உங்களால் கொஷின் வந்து கேட்கலனாலும் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அதாவது யூனிட் டைமென்ஷன் வச்சு ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்ட்டு, அதை வந்து இந்த சாப்டரை நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வந்துட்டு எல்லாருக்குமே போட்டுடலாம். அதனால் இந்த சாப்டர் வந்து ரொம்ப சின்ன சாப்டர் தான், பட் ஆனால் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷனில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் கன்சர்வேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 கொஷின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட், அடுத்தது போலரைசேஷன், இது வந்து ஒரு 2 கொஷின்ஸு. அடுத்தது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேவிஎல், கேசிஎல், இதில் வந்து ஒரு 2 கொஷின்ஸு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து திரும்ப வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லை மார்க் டெஸ்ட்டில் வந்து அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து திரும்ப போட்டு பாருங்கள். எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நல்லா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஎம் வேவ்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு, பாயிண்டிங் வெக்டார், இன்டென்சிட்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது படித்தோம்னா ஒரு 1 கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸில் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்ட் ரிசால்விங் பவர், இதுலேருந்து 1 கொஷின் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது
சவுண்ட் வேவ் ஆர் வேவ் தியரி. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் வந்து பீட்ஸ் அண்ட் டாப்லர் எஃபெக்ட், அதுலேருந்து ஒரு கொஸ்டின். க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அண்ட் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்மேன்லேருந்து ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஹைட்ரஜன் ஆட்டம், லைமன் அண்ட் பார்மன் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். இப்போ நான் சொல்லியிருக்கிற மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45, அதாவது ஃபிசிக்ஸில் வந்து 45 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் 20 to 25 கொஷின்ஸ் வந்து இதில் வந்துட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 20 to 25 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இது வரைக்கும் வந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தோம்னா 20 to 25 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். இது நான் சொல்கிறது வந்து லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி. வருஷம் இப்போ யாராவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 2022லையோ 2021லையோ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லாமே படிக்கலாம். ஒருவேளை லாஸ்ட் மினிட் இப்போ தான் நாங்கள் மேம் படிக்க ஆரம்பித்தோம், இந்த 4 months படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பயாலஜியில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கு, ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கு அதெல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதில் இருக்கிற டாப்பிக்லாம் முடிங்க. ஃபஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டாபிக் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே, பை.